ஜெயகுருதத்தா. நான் இன்றைக்கி டோக்லா பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம அடைக்கி பண்ணுற மாதிரியே உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி போட்டு ஊற வச்சு மிளகா, உப்பு, காரம் எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி இதை தோசையாக வறுக்கக்கூடாது. டோக்லா பண்ணணுன்னாக்கா ஒரு தட்டில் எண்ணெயை தடவி இட்லி இது உள்ள ஏன்தூளில் வச்சு அதை நல்லா சுட வைக்கணும். அந்த இட்லி பானையை சுட வச்சுட்டு இதில் நல்லா கொதிக்க பார்த்துன்னு அந்த இதில் இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஈனோ ஒரு ஸ்பூன் ஈனோ போட்டு நல்லா கலந்து அதை அதில் அந்த தட்டில் ஊற்றிட்டு அதை கப்பல் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்தாக்கா நல்லா மேலே விரல் வந்திருக்கும். நான் கொஞ்சோண்டு போட்டதுனால நான் இது சின்னதாக பண்ணியிருக்கேன். பட் மறுவாக பெருசாக வரும். அழகாக ஒரு டோக்லா பெருசாக வரும். உள்ளே புத்தாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை கீழே எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு இந்த மிளகாயும் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதில் தாளித்து கொட்டுறோம். அந்த தாளித்து கொட்ட வச்சுட்டு அதை கொட்டி வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாக்கா இதை இப்படி நல்லா புத்தாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் காரமெல்லாம் கம்மியாக போட்டேன்னா குழந்தைகள் ரொம்ப இது ப்ரோட்டீன் ரொம்ப நிறையா நல்லாயிருக்கும். குழந்தைகள் சாப்பிடுவா, எல்லாருமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது பண்ணுறது கூட ஈஸி.